இந்த வீடியோவில் Sony X80J மாடலை பார்த்தா ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Sony முதல்ல 1960 தன்னுடைய டிவியை முதல்ல உற்பத்தியை தொடங்கியிருக்காங்க. இதனுடைய ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா மசாகோ இபுகா அக்கியோ மோரிட்டோ. Sony அப்படின்றது ஒரு பொதுத்துறை கம்பெனியாக உருவாக்க முடியும். அதோட நேம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதனால லத்தீன் வேர்டில் வந்து சோனஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுவும் அவங்களுக்கு திருப்தி ஆகாத அப்படின்ற காரணத்தினால அந்த நாட்களில் அமெரிக்காவில் இதை லான்ச் பண்ணணும்னு நினச்சி அந்த நாட்டில் புகழ்பெற்ற சானி பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் நேம் எடுத்து கொலாபரேட் பண்ணி சோனி அப்படின்ற நேம் வந்து கொண்டு வந்தாங்க. சோனியை பொறுத்தவரை மோஸ்ட் பிக்சர் அண்ட் கிளாரிட்டி டிவி. அதனால தான் மற்ற எல்லா பிராண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை. இந்த கம்பெனியை பொறுத்தவரை 95% பார்த்தீங்கன்னா அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வராங்க. ஒரு சின்ன சின்ன அப்டேட்டும் கொடுத்துட்டே வருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஏற்கனவே பார்த்த வீடியோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புதுசாக வர வியூவர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபுல் டெமோ பண்ணிட்டு வரோம். இந்த மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் என்ன வேலை பண்ணுது அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். X1 4K HDR ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டைனமிக் கான்ட்ராஸ்ட் என்ஹான்சர், கூகுள் டிவி, ஆப்பிள் ஏர்ப்ளே அண்ட் ஹோம் கிட்டு, பேஸ் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ் பேலன்ஸ் ஸ்பீக்கர், மோஷன் ஃப்ளோ XR200, டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி விஷன், ப்ளூடூத், 4K HDR, TRILUMINOS டிஸ்பிளே ப்ரோ, டைரக்ட் எல்இடி, வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட்டு, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு X1 4K HDR ப்ராசஸர் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கான்ட்ராஸ்ட்டை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஒரு இமேஜில் பிளரிங் இமேஜ் நாய்ஸ் தெரிஞ்சால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பிக்சரை நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி கொடுக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா X1 4K HDR ப்ராசஸர். அடுத்தபடியாக டைனமிக் கான்ட்ராஸ்ட் என்ஹான்சர். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு இமேஜில் எங்கே வந்து பிக்சர் டல் ஆகுதோ டவுன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது கான்ட்ராஸ்ட் லெவலில். அடுத்தபடியாக கூகுள் டிவி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 lakhs கண்டென்ட் வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து கூகுள் டிவி. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அமேசான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆர் நெட்ஃப்ளிக்ஸ், ஆர் ஊட்டு, அப்புறம் ஆல்ட் பாலாஜி, இவ்வளோ ஓடிடி ஆப்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மூவிஸ்க்குமே வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கூகுள் டிவிலேருந்தே நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அதாவது எல்லா கண்டென்ட்டுமே ஒரே இடத்துல கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டிவி. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் இது வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து இதை வந்துட்டு சோனி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தபடி ஆப்பிள் ஏர்ப்ளே அண்ட் ஹோம் கிட்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நமக்கு தெரியும். ஆப்பிள் ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் கிட் ஐஃபோன் டிவைசஸ்மே நம்ம வந்து நம்ம பேர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ் பேலன்ஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் ரிஃப்ளெக்ஸ்னால் பேஸோட இன்க்ரீஸை வந்து பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ் பேலன்ஸ் ஸ்பீக்கர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு டிவிலையோ அவர் வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டமில் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஓவல் டைப் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப் ஆர் ரவுண்ட் டைப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால நம்ம டிஃப்ரெண்ட் சவுண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பேலன்ஸ் ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் மோஷன் ஃப்ளோ XR200. இப்போ நார்மல் வந்து ஃபாஸ்டஸ்ட் இமேஜை வந்து நமக்கு வந்து நல்லா கிளியராக வந்து பார்க்க முடியும். ஒரு ஸ்ட்ரகிள் ஆகாமல் நீங்கள் கேம் போகிறீங்க அல்லது வந்து ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் பால் பார்க்குறீங்க அப்படின்னா பாலோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளர் ஆகாமல் நம்ம வந்து கிளியராக வந்து ஸ்மூத்தாக நம்ம பார்க்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா மோஷன் ஃப்ளோ XR200. அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி விஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 4K HDR அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு டிவி பார்க்கும்போது 4Kனா என்ன, ஹெச்டினா என்ன, ஃபுல் ஹெச்டி என்ன அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிக்சரில் அதாவது ஒரு ஃப்ரேமில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கோ அந்த கவுண்டிங்கை வச்சு தான் அது 4Kவா ஃபுல் ஹெச்டியா அல்லது வந்து ஹெச்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஹரிசாண்டல் இன்ட்டு வெர்டிக்கல் இதை வந்து நம்ம வந்து கவுண்டிங் பண்ணும்போது எவ்வளோ பிக்சல்ஸோட கவுண்டிங் வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து இது ஃபுல் ஹெச்டி அது 4K ஆர் ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்டிங் பண்ணலாம். இதில் வந்து 4K ப்ளஸ் வந்து HDRும் கொடுத்துருக்காங்க. TRILUMINOS டிஸ்பிளே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா TRILUMINOS டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரோ கொண்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. RGB கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் கிரீன் ப்ளூ இது மூணுமே மிக்ஸ் ஆகி தான் ஒரு காம்பினேஷனில் நமக்கு வந்து கலர் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து க்ரீன்னா அதில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேட் இருக்கும், ரெட்னா அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேட் இருக்கும், ப்ளூனா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேட் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து காட்டிடுவோம். அப்போ பிக்சரில் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். பில்லியன் கலர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அது வந்து TRILUMINOS டிஸ்பிளே ப்ரோ. அதோட எல்இடி டைப் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எல்இடி. எல்இடியை பொறுத்த வரைக்கும் டிவியில் எட்ஜ் லைட் எல்இடி, டைரக்ட் எல்இடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லர் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எட்ஜின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா சைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி பல்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் எல்இடி வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி பேக் சைடில் நமக்கு எல்இடி பல்ப் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாமே நமக்கு எல்இடி பல்போட கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டைப் எல்இடி. இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் கொடுத்துருக்கனால ஓகே கூகுள் மூலிமா நம்ம வந்து வாய்ஸ் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். இது போக என்னென்ன சைஸில்
சைஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 43, 50, 55, 65 அண்ட் 75 இன்ச்சஸ் வரைக்குமே நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இதனுடைய ஒவ்வொருடைய எம்ஆர்பி ப்ளஸ் வந்து என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது போக டாப் பிராண்டோட மாடல் எல்லாமே வந்து வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்பீக்கர், என்ன அவுட்புட், இதனுடைய ஸ்டோரேஜும் போகும்போது பார்த்தீங்கன்னா 16 ஜிபிக்கு மேலே கொடுத்துருக்கனால 5000 ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இதனுடைய கிளாரிட்டின்னு போகும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பட் இந்த வீடியோவில் வந்து கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் ஒரு நல்ல ஷோரூமுக்கு போயிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ பைசா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம விசாரித்து என்கொயரி பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கல, எந்த தப்புமே இல்லை. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10.0 கொடுத்துருக்கான். X80Jல வந்து என்ன இருக்குன்றதை நான் கிளியராக சொல்லிட்டேன். இதை கம்பேர் பண்ணி பார்க்க ஆத்தரைஸ்ட் டீலர்கிட்ட போய்ட்டு எடுத்துக்கோங்க. அது போக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.